Taste the Daily. சிவகங்கையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை பணியாளர்கள் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு திமுக அரசு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை 4 ஆண்டுகள் கடந்த பிறகும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றியதாக கூறி விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக 50க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் கண்களில் கருப்பு துணிகளை கட்டியும் கைகளில் கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர் மக்களுக்கான ஊழியருக்கான கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு தான் அமைச்சராக இருக்காரே தவிர செக்ரட்டரி சொல்வதை கேட்கறதுக்கு அமைச்சராக அவர் இல்லை. எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றாத பட்சத்தில் மாநில செயற்குழு கூட்டி மீண்டும் இதை காட்டலான தீவிரமான போராட்டத்தை நடத்துவதற்காக திட்டமிடுவோம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் மாநில அளவிலான பேரவை கூட்டம் நடைபெற்றது. மாநில பேரவை பொதுச் செயலாளர் ராஜாராம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜாராம், ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு நடப்பு அகவிலைப்படி உயர்வை முழுமையாக வழங்கவும், ஓய்வு பெற்ற 20,000 போக்குவரத்து ஊழியர்கள் இறந்த நிலையில் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்தார். கொடுக்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிறகும் இன்னும் வழங்கப்படாமல் உள்ளது. முழுமையாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். மேலும் ஓய்வூதியர்கள் நிறைய பேர் 20,000 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. இறந்ததற்கு பிறகும் இன்னும் மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது இன்னும் வழங்கப்படவில்லை. அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வழங்குவது போல் போக்குவரத்து கழகங்களில் வழங்கப்படும் என்று உறுதிமொழி கொடுத்தும் இன்று வரை அது தீர்க்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ரேஷன் பொருட்களை குடும்ப தலைவிகள் கைரேகைகளை வைத்து தேவையான பொருட்களை வாங்கி வந்தனர். இந்நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு தற்போது கைரேகைக்கு பதிலாக கருவிழி சோதனை மூலம் பொருட்கள் வழங்கும் நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் முதல் வயதானவர்கள் வரை நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு கொண்டு வந்துள்ள புதிய நடைமுறையால் ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடைகளை புறக்கணித்து விடும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.